ரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே சீயோன் எழுப்புதல் சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய மன்னா சங்கீதங்களின் புஸ்தகம் 50வது சங்கீதம் 15ஆம் வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென், அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறீங்களா? ஒருவேளை ஆபத்து காலத்தில் இருக்கிறீங்களா? யாருமே எனக்கு உதவி செய்ய இல்லையே, யாருமே எனக்கு கை கொடுக்க இல்லையே, யாருமே எனக்கு நம்பிக்கையா இல்லையே என்று சொல்லி ஒருவேளை கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, வேத வசனம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. அவரை நோக்கி கூப்பிடும் போது தான் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில நானும் ஆபத்து காலத்தில் தான் இருக்கிறேன், எப்படி ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், எப்படி எனக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை கேள்விக்குறியோடு இருக்கீங்களா? இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். வேத வசனம் சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி. இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. இயேசுவே என்னை பாருங்க, என்னை உதவி செய்யுங்க, என் கஷ்டத்தையெல்லாம் மாற்றுங்க, நான் உங்களை நம்புறேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். உங்க நிலைமைகளை கர்த்தர் மாற்றுவார். இன்னைக்கு அவரை கூப்பிட்டாதான் அற்புதம் நடக்கும். அதான் வேதம் சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அல்லேலூயா. கூப்பிடும் போதுதான் விடுதலை வரும். கூப்பிடாம விடுதலை வராது. பல நேரத்தில் நம்ம நினைச்சுப்போம், ஆண்டவர் கண்ணு இல்லையா, ஆண்டவர் காது இல்லையா, ஆண்டவர் எல்லாம் பார்த்து தானே இருக்காரு, ஏன் இப்படிப்பட்ட காரியம் என்று சொல்லி. பிரியமானவர்களே, கர்த்தரிடத்துல சொல்லுங்க, உங்க ஜெபத்துல வைங்க. என்ன கஷ்டம் இருந்தாலும் கர்த்தர் பார்த்துட்டு தான் இருக்கார். ஆனாலும் பிள்ளைங்க அன்பா கேட்கும் போது தகப்பன் உடனே செய்கிறது இல்லையா? உலக பிரகாரமான தகப்பன் அப்படி இருக்கும்போது நம்முடைய பரம தகப்பன் எப்படி இருப்பார் யோசித்து பாருங்க. நீங்க கேட்டா கட்டாயம் கர்த்தர் செய்வார். அதான் வேதவசனம் சொல்றது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். என்ன அர்த்தம்னா, அவர் விடுவிக்கிறது மாத்திரமல்ல, நாம் அவரை மகிமைப்படுத்தும்படியாக, நாம் அவருக்கு சாட்சி சொல்லும்படியாக கர்த்தர் மாற்றுவார். கேட்டு பாருங்களேன், கர்த்தர் கட்டாயம் செய்வார். கேட்டு பாருங்க, கர்த்தர் கண்டிப்பா தருவார். ஒருவேளை பல கஷ்டத்தோடு இருக்கலாம், ஒருவேளை குழந்தை இல்லாத சூழ்நிலையில, கடன் பிரச்சனையோடு, ஒருவேளை திருமணமாகாத சூழ்நிலையில, கண்ணீரோடு, வேலை இல்லாத சூழ்நிலையில, ஒருவேளை கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறீங்களா? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை விடுவித்து உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்து நீங்க அவரை மகிமைப்படுத்துற மாதிரி கட்டாயம் கர்த்தர் செய்வார். அந்த நாட்கள் வரும். அந்த நாட்களை கர்த்தர் செய்வார். எப்பொழுது? நீங்க கூப்பிடும் போதுதான் கர்த்தர் செய்வார். கர்த்தரை கூப்பிட்டு பாருங்களேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி பாருங்களேன், ஆண்டவர் நிச்சயம் உதவி செய்வார். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களை பற்றி சொல்லுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் 3 ரோடு பகுதியில், அதாவது சேலத்தில் இந்த ஆலயம் இருக்கிறது, சீயோன் எழுப்புதல் சபை. இந்த சபையில் ஆராதனை நடைபெறுகிறது. நீங்கள் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளலாம். அதே போல சனிக்கிழமையில் உபவாச கூட்டம் நடக்கிறது. இந்த உபவாச கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஒருவேளை தூரத்தில் இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் பார்த்து ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படலாம். மற்றவர்களுக்கு அதையும் அனுப்புங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a nice day. Bye.